ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 10 வசனம் 19. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாதுன்னு அவர் சொல்லி இருக்கிறாரே, நிச்சயமாக அவர் சேதப்படுத்த அனுமதிக்க மாட்டார். அந்த முழு வசனத்தை நம்ம வாசிக்கும் போது நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரம் என்னன்னா, சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவினுடைய சகல வல்லமையை மேற்கொள்ள உனக்கு நான் அதிகாரம் கொடுக்கிறேன். அதிகாரத்தை கொடுத்திருக்கிறேன். அதிகாரத்தை உபயோகப்படுத்துங்க. உபயோகப்படுத்தினால் ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. பிரியமானவர்களே, பவுலையும் சீலாவையும் சிறைச்சாலையில அடைத்து வைக்கிறாங்க. அநேக அடிகள் அடிக்கிறாங்க. அவங்களுடைய லைஃப் அவ்வளவுதான். அவங்கள அடிச்சு உடைச்சு போட்டா இனி ஊழியம் செய்ய மாட்டாங்க, இனி சுவிசேஷம் அறிவிக்க மாட்டாங்க, இனி இப்படிப்பட்ட கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த மாட்டாங்கன்னு தான் அடிச்சாங்க. பல சேதங்களை படுத்தினார்கள். ஆனா பாருங்க, அந்த சூழ்நிலையிலும் அவங்க தங்க காயங்களை பார்க்கல, தன்னுடைய சூழ்நிலைய பார்க்கல. கர்த்தரை துதிக்கிறாங்க, கர்த்தரை பாடலை பாடி மகிமைப்படுத்துறாங்க. அந்த இடத்துல தேவ பிரச்சனை இறங்கி வருது. அந்த இடத்துல தேவனுடைய மகிமை இறங்கி வருது. கட்டுகள் கலன்று போகிறத பார்க்கிறோம். தங்களுக்குள்ளாக இருக்கிற தேவ பிரசனம், அவர்கள் பற்றி கொண்டிருந்த அந்த தேவ மகிமை சிறைச்சாலையில் ஒரு மாற்றம் உண்டாக்கியது. சிறைச்சாலையின் அதிகாரி ரட்சிக்கப்படுகிறான். குடும்பமா ஞான ஸ்நானம் எடுக்கிறான். பிரியமானவர்களே, ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ஓடிக்கொண்டிருக்கிற ஓட்டத்துல பல தடைகள் பிரச்சனைகள் வரலாம். கவலைப்படாதீங்க. ஏசப்பாவை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற உங்க வாழ்க்கையில ஒரு சேதம் அணுகாதபடி கர்த்தர் நடத்துவார். ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொல்லியிருக்கிறீரே. அருமையான தேவ பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க, செய்கிற வியாபாரங்களை ஆசீர்வதிங்க, தொழில்களை ஆசீர்வதிங்க, கைக்கு செய்கிற சகல காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறபடியினால ஸ்தோத்திரப்பா. திருமணமாக வேண்டிய பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனிக்காக காத்திருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பிணிகளை ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களை செய்வீராக கர்த்தாவே. படிக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. நல்ல ஜாபுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, ஆசீர்வதிங்கப்பா. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிற ஆண்டவரே, நல்ல சுகபலன் ஆரோக்கியம் உண்டாகட்டும். எல்லா பலவீனங்களை கர்த்தர் மாற்றுவீராக. இந்த நாள் முழுவதும் கர்த்தர் தாங்கி நடத்துகிறபடியினால ஸ்தோத்திரம். ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். பிரியமானவர்களே, ஏசப்பா உங்களோடு பேசியிருக்கிறார். நிச்சயமாய் அவர் உங்க கூட இருக்கிறார். உங்களுக்காக, உங்களுடைய ஜெப விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக, எங்களுடைய ஊழியங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். God bless you.